அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. உலகத் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு நபியும் அதாவது தூதரும் தங்களின் சமூகத்திற்கு மட்டுமே தூதராக அனுப்பப்பட்டார்கள். ஆனால் நான் மனித இனம் முழுமைக்கும் தூதராக அனுப்பப்பட்டுள்ளேன். மறுமை நாளில் என்னுடைய சமுதாயத்திற்காக பரிந்துரை செய்யும் வாய்ப்பும் கொடுக்கப்பட்டுள்ளேன். இந்த செய்தி ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரியிலே 438 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வேதமறை குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது, நபியே அதாவது தூதரே, நாம் உம்மை இவ்வுலகில் உள்ள எல்லா மனிதர்களுக்குமே நற்செய்தி கூறுபவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவும் தான் அனுப்பி இருக்கின்றோம். அல் குர்ஆன் அத்தியாயம் 34 சூரத்து சபா வசனம் 28 இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. வேதமறை குர்ஆனிலே உலக மக்கள் யாவருக்கும் நீங்கள் நற்செய்தி செய்கின்ற பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதேபோல் உலக மக்கள் அனைவரையும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்ற பொறுப்பும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாவர் தவறிழைக்கிறார்களோ அப்படி தவறு செய்கின்றவர்களை நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும். தவறு செய்யக்கூடாது என்று அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். அதேபோன்று நல்ல நிலையில் வாழ்கின்றவர்கள், அச்சத்தோடு வாழ்கின்றவர்கள், அவர்களுக்கு உங்களுக்கு சுவர்க்கம் இருக்கிறது, சுவர்க்கத்தினுடைய இன்பங்கள் இருக்கிறது என்று நற்செய்தி சொல்கின்றவராகவும் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்கின்ற ரீதியிலே ஒட்டுமொத்தமாக உலக மக்கள் யாவருக்கும் உண்டான ஒரு தூதர் என்பதை இந்த வசனம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. ஆதி தூதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் அனைத்து தூதர்களுக்கும் பின்னாளிலே இருந்து இயங்கக்கூடிய ஒரு உந்துதல் சக்தியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள். இறுதியாக இப்பூமியில் பிறந்து 40 ஆண்டுகள் போற்றத்தக்க ஒரு சீரான வாழ்வியல் முறையை அந்த சமுதாய மக்களுக்கு மத்தியிலே எடுத்து நடந்திருக்கிறார்கள். அவர்கள் 40வது ஆண்டுக்கு பின்பாக தனக்கு இருக்கக்கூடிய அந்த தூதுத்துவத்தை பகிரங்கமாக மக்களுக்கு மத்தியிலே அறிவித்தார்கள். அதன் பிறகு சுமார் 23 ஆண்டுகள் தாங்களே மக்களை நேரடியாக சீர்திருத்தம் செய்து அவர்களை ஒழுங்குபடுத்தி ஒழுக்க நெறியுள்ளவர்களாக, அல்லாஹ்வை பற்றி உண்டான அச்சம் நிறைந்தவர்களாக, நேர்மையானவர்களாக, நீதமானவர்களாக, நாணயம் உள்ளவர்களாக, ஒழுங்குசார் வியாபார திறமையுள்ளவர்களாக அவர்களை உருவாக்கி கொடுத்தார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நாளை மறு உலகில் கூட மறுமை நாளில் மற்ற தூதருடைய சமுதாய மக்கள் அந்தந்த தூதரிடத்திலே தங்களுக்கு உண்டான விமோச்சனத்தை கேட்டு தங்களுக்கு உண்டான அந்த தண்டனையிலே இருந்து தப்ப வேண்டும், தாங்கள் கரை சேர வேண்டும், ஈடேற்றம் பெற வேண்டும் என்று நின்றபோது அந்த தூதர்களாலெல்லாம் தன் சமுதாய மக்கள் புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருவார்கள். இவர்கள் மற்ற தூதருக்கென்று இருக்கக்கூடிய சமுதாய மக்களுக்கு அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்து அந்த மக்கள் நாளை மறுமை நாளிலே கரை சேருவதற்குண்டான சகலவிதமான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். இதுதான் அவர்கள் உலகளாவிய ரீதியிலே உண்டான தூதுத்துவத்தை பெற்றார்கள் என்பதற்கு உண்டான ஆதாரமாக அமையப்பட்டிருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தூதுத்துவத்தை முழுமையான முறையிலே புரிந்து கொள்கின்ற நல்லோர்களாக நம்மையும் சந்ததிகளையும் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்